ஹலோ வணக்கம். மணி அஃபீஷியல் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து தெலுங்கில் 2021 வெளியான ஒரு அட்வென்ச்சர் கிரைம் ட்ராமாவான ஈகம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தை வந்து வருண் வெங்கட் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தை வந்து தெலுங்கில் 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஈகம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான ஒரு மனிதர்கள் 5 வகையான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முக்தி நிலையை தேடி போகிறாங்க. முக்தி நிலைனா என்னென்னா, ஆளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடுறவங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சதா இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஆறுதல் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்ல முயற்சி எடுத்துக்கிறாங்க. அந்த விஷயத்தை நான் ஒவ்வொரு கதையை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு கேட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கள். இது நம்ம ஓடிடி தளத்துலேயே இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. நீங்கள் இப்போ அப்படி வேணாலும் பார்க்கலாம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார், ஒரு பூசாரி. அந்த பூசாரி வந்து வயது மூப்பு காரணமாக அங்கே பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை வேலையை விட்டு நீக்கிறாங்க அந்த நிர்வாகம். உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு கிருஷ்ணர் சிலை எடுத்துகிட்டு வந்து சுடுகாட்டில் வச்சுட்டு அதை வழிபடுறாரு. உன்னால தான் எனக்கு வேலை போச்சு, அதனால் வந்து நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிற அது ஒரு கதை இருக்கும். அடுத்தபடியாக ஒரு காதலன், ஒரு காதலி 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணோட ஆபாச வீடியோ ஒன்று வெளியே வந்துடும் தெரியாமல். குளிக்கிற வீடியோன்னு நினைக்கிறேன். அது வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே அந்த பையன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச அந்த பையன் வந்து இந்த பொண்ணோட இனிமேல் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிடுவார். அந்த பொண்ணு கேரக்டர் ஒன்று போயிட்டுருக்கோம். அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து எல்லாத்துலேயும் முக்தி அடைஞ்ச பையனாக இருப்பான் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சும் கூட அந்த கம்பெனியில் இருக்கிற வேலையை வந்து எல்லாமே எனக்கு தெரியும், நான் முக்தியை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு எதுக்குமே இல்லாமல் அந்த வேலையை தொலைச்சிட்டு இவர் வந்து காட்டுக்குள்ளே போய் கஞ்சா அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேரக்டர் இருக்கும், ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க ஒரு லவர்ஸு. அவங்களுக்குள்ள நல்ல ப்ராப்பரான ஒரு லவ் இருக்கும். ஆனால் அந்த ஹோட்டலில் வந்து வியாபாரம் ஆகாது. அதனால் காதலன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் வந்து லீஸு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பார். அப்போ லீஸு கொடுக்கும்போது அந்த ஒரு ஏழ்மையான ஒரு ஆள் வந்து அந்த ஹோட்டலில் வேலைக்கு செய்வார். அதுக்கு அந்த பக்கம் என்னாது அப்படிங்கிற ஒரு கதை உருவாகும். அந்த ஏழ்மையாக இருக்கிற ஆள் வந்து ஒரு பெரிய ரவுடி. அது ஒரு கதை, தனி கதை போயிட்டுருக்கும். இப்படி பல்வேறு விதமான ஆட்கள் வந்து மொத்தமாக ஒன்று சேர்ந்து அந்த முக்தி நிலை அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. முக்தினா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ வந்து கதைக்கு வருவோம். இந்த கதை 5 பேர்த்து கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இன்டர்வல் வரையிலுமே இந்த படத்தை போட்டு ஜவ்வாக இழுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வர சீன்கள் எல்லாமே ஒன்றுமே போர் அடிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். 2021 வந்திருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்களா நீங்கள். அப்போ வந்த படங்களில் வந்து ஒரு தெலுங்கில் இது ஹிட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழில் வந்து இது கண்டிப்பாக டப்பிங் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. தமிழில் வந்து அவ்வளோக்கா ஒன்றும் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனாலையும், நடித்த நடிகைகள் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் கூட தேவையில்லாத வசனங்கள் நிறைய இடத்துல வந்திருக்கு. அது போக இன்னும் ப்ராப்பராக சொல்ல போனால் இவங்க கதையே நேர்கோட்டில் சொல்லலை. கதை வந்து நேர்கோட்டில் போனால் தானே நமக்கு வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். அதே நேர்கோட்டில் கிடையாது. அதுவும் கொஞ்சம் குறுக்க மறுக்க ஓடிட்டு தான் இருக்குது. அது போல தான் படம் பார்க்குற நம்மளுக்கும் என்னென்னா ஒரு குறுக்கு மறுப்பு மைண்டு தான் வருது. இது என்னடா இது இப்படி ஓடி ஜவ்வாக இழுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆக செய்யுது. இதில் முழுமையாக ஒரு ப்ராப்பராக ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு கேட்டு சொன்னிங்கன்னா, அது என்னென்னா அந்த ஹோட்டலில் வேலைக்கு சேர்ற அந்த கேரக்டர் தான், அந்த தாதா கேரக்டர் தான். அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுவும் கொண்டே கிளைமேக்ஸில் வந்து ஒரு மொக்கையாக முடிச்சிருப்பாங்க. அது போக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் கூட, அனுபவசாலிகள் கூட நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த சாமியார் இருக்கிறவர் இதெல்லாம் நடிச்சிருந்தா கூட, இருந்தாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் ஜவ்வாக தான் போகுது. படம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நீங்கள் பாருங்கள், வேணான்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நாங்கள்லாம் ரிவ்யூ போடுறோம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.